நம்ம இந்தியாவில் மக்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, எக்ஸு இது போன்ற சோசியல் மீடியா தான் அதிகமாக யூஸ் பண்ணுற லிஸ்ட்டில் இருக்குது. இதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு சோசியல் மீடியா மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி யூஸ் பண்ணுற சோசியல் மீடியா ஆப்பில் டாப் 5 ஆப்ஸ் என்னென்னன்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அந்த வகையில் நாம் முதலாவதாக பார்க்க போகிற ஆப்பு ஸ்னாப்சாட். ஸ்னாப்சாட்டை பொறுத்தவரையும் இந்தியாவில் பெருமளவில் யூசர்ஸ் கொண்ட ஒரு ஆப் தான் ஸ்னாப்சாட். இதில் ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இப்படி எல்லா லாங்குவேஜில் இருக்க பீப்புளும் யூஸ் பண்ணுறதுனால, அவைலபிள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மக்கள் அதிக பேர் வந்து ரீல்ஸ் போடுறதுக்கும், ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு, சேட் பண்ணுறதுக்கு, இது போன்ற ஈஸியாக கான்டாக்ட் அதிகமாக கிடைக்கிற ஆப்பாக வந்து இந்த ஆப் முதலிடத்தில் இருக்குது. அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஆப்பு மோஜை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு டிக்டாக்கு ஆல்டர்னேட்டிவ்னே சொல்லலாம். இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து மோஜ். இந்தியாவில் வந்து டிக்டாக் எப்போ பேன் பண்ணாங்களோ அதுலேருந்து மோஜ் வந்து பிரபலமான ஒரு ஆப்பாக வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. இதுலேயும் வந்து நீங்கள் ஷார்ட் வீடியோஸு, அப்புறமேல் வந்து மீம்ஸு, அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு வீடியோஸ், இது போன்ற வீடியோஸ்லாம் நிறைய கிரியேட் பண்ணுறதுக்கு மோஜ் ஒரு முக்கிய ஆப்பாக இருக்குது. எத்தனை பேர் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு அடுத்து மோஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி மோஜ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஆப்பு ஜோஸ். மேக்ஸிமம் லாக்டவுன் பீரியடில் தான் இந்த ஆப்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. மேபி உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் ஆப் தான். இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ பண்ணலாம், ரீல்ஸ் பார்க்கலாம். அப்புறமேல வந்து மோஸ்ட்லி ஷார்ட் வீடியோஸ்க்கு தான் இந்த ஆப்லாம் வந்து யூஸ் ஆகும். எத்தனை பேர் வந்து ஜோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து கோ அப்படின்னு ஒரு ஆப்பு. இதுக்கு வந்து இந்தியா லெவலில் சப்போர்ட் இருக்குது. மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுறாங்க என்ன இதுன்னு தெரில. இது வந்து ட்விட்டருக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஆப். இதுலேயும் வந்து இப்போ நிறைய பொலிட்டீஷியன்ஸு, அப்புறம் செலிபிரிட்டி எல்லாம் வந்து இந்த கோன்ற ஆப் யூஸ் பண்ணுறாங்க. நான் மேபி புதுசாக இருக்குது இந்த ஆப்பு, நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இருக்கேன். நீங்கள் யாராவது கோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள், பார்ப்போம் இந்த ஆப் எப்படி இருக்குங்க. நான் வேணால் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். அடுத்து அஞ்சாவதாக இருக்கிற ஆப்பு எல்லாரும் பிரபலமாக யூஸ் பண்ணுற டெலகிராம் தான். என்ன ப்ரோ டெலகிராமே 5வது இடத்துல இருக்குது அப்படின்றீங்களா? வேறு என்ன பண்ணுறது, டெலகிராம் 5வது இடத்துல தான் வச்சுருக்காங்க. டெலகிராம்ன்றது வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக இருந்த ஒரு ஆப்பு ஆதி காலத்தில். பட் ஆனால் இப்போ வந்து நிறைய யூசர்ஸ் வந்து இந்தியாவில் டெலகிராம் யூஸ் பண்ணுறதில்ல. யூசர்ஸ் வந்து கம்மியாயிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து டெலகிராம் வந்து இப்போ வந்து பசங்க மத்தியில் படையேற்றுறதுக்கும் இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுறது இதுக்கு மட்டும்தான் வந்து டெலகிராம் ஆப் வந்து யூஸ் ஆகுது தவிர்த்து மற்றபடி பெரிதளவில் வந்து டெலகிராம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் டெலகிராமை பொறுத்தவரையும் நிறைய எஜுகேஷ்னல் கண்டென்ட் ஓரியண்டாக வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் ஒரு பெஸ்ட் ஆப்பாக இருக்கும். நான் மறக்காமல் டெலகிராம் யூஸ் பண்ணுற எல்லாரும் படம் ஏற்றுறதுக்கும் மற்ற விஷயங்களை சர்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். டெலகிராம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்பாக இருக்கும்.